அப்படிங்கிற எடுத்து வைமா. கரண்ட் வேற இல்லை. என்ன கதை? சுவாமி எனக்கு வேண்டும் ஃபோன். டார்ச் அடிச்சிட்டு இருக்கா. என்ன சாமி பண்ணுற? பாரு சாமி, தேடு சாமி. கரண்ட்டு கட்டு. இந்தாம்மா, நம்மளாலாம் முடியாது. நீ எப்படி தான் கட்டுறிய வச்சா? நான் இவ்வளோதான் கட்டிக்கிறேன். இங்கே பார். ஆமாம், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்கன்னா என்ன எப்படி கட்டுறது? இந்தா அம்மா, கரெக்டாக 1 மாதம் தாம்மா இது. இன்னும் ஒரு 3 மாதம். 9 நாள். இந்த 17 வந்தால் 60 நாள். இந்த 17 வந்தா ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்களா? வாடனுடைய மருமகளும் குழந்தை பக்கத்தில் அதுக்கு உனக்கு ஒரே இது அது சொல்லுது. ஆனால் வலிக்கு தெரியுமா நீ சொல்கிற? காய இப்போ என்ன யாரும் நம்ப மாட்றாங்க. அது யார் நம்ப மாட்டாங்க? காய வழி தான் இருக்கும். சுருங்குதில்ல உனக்கு ரத்தம் பருவுறல. நீ நம்புற மாமியார் எப்போ வலிக்குது தெரியுமா? எனக்கு எதனா இட்லி என்ன வலி இருக்கும் அந்த இடம் மட்டும். தையல் போட்ட இடம் மட்டும். என்ன பண்ணுறது? வலிக்குந்தான். பச்சை குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு வேலை செய்துக்கிறது. நான் 3 மாதம் வரைக்கும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். கம்பெனிலே வெயிட் தூக்குது கிடையாது. ஆளுங்களோட தூக்க வைக்கிறது ரொம்ப முடியாதுல்ல. சாமிங்க வாப்பா. எப்பா சாமி சாமி. வேற லெவல். எதுவும் இல்லையாம்மா? எதுவும் இல்லையா? சார்ஜ் லைட்டை எரிய மாட்டேதுன்னு தெரியலையே. எங்கே சார்ஜ் லைட்டு? இதோ இல்லையா? ஏன் தெரியலையே என்னன்னு. ஐயோ, இந்த கொசு வேற ஏறாம வச்சிருக்கணும். அப்போ ஆஃப் பண்ணி விட்டுறீங்க. அதான் சார்ஜ் ஏற மாட்டேங்குது. அதனாலயா? ஆமாம், நைட்டில் கூட போட்டு வைப்பேன். நீங்கள் தான் ஆஃப் பண்ணுறீங்க, அதனால நான் ஆஃப் பண்ணிட்டேன். வேறு என்ன பண்ணுறது? வழி இல்லாத அப்படியே விட்டுருவேன் நான். நைனா என்ன பண்ணுறேன்? சாத்துப்பட்டுனா கொசு உருண்டி போட்டு கரண்ட் இல்லை. பேட்டரி ரெடி பண்ணுறேன். மெக்கானிக் அவர். ஓம் ஜோம் காளி ஓலி வாலி. கரண்ட் இல்லலி. ஏசி ஓடுதா? அதை தான் நான் கேட்குறேன். நம்ம வீட்டில் தான் கரண்ட் கட் ஆகிட்டு இருக்குது. போய் பாரு. அதை தான் சொல்லுதேன். ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் எங்கண்ணா கோவிந்தோ ஹரே கோவிந்தோ வெங்கடரமன். என்ன ஆச்சு? இதான் நானும் சொல்லுது. அப்பா எப்படி ஆகுறாரு? இருப்பாரு கேள்வி தான். இருட்டில் என்ன பண்ணுறேம்மா? சீக்கிரம் கட்டுமா, கொசு வர பிடுங்குது. கட்டில் எடுத்துடுறேன். இந்த லைட்டுக்குண்ணா, இந்த லைட்டுக்கு இந்த அறுக்கும் இல்லையா? அந்த பூ எனக்கா? சும்மா கொஞ்சம் இருந்தால் போதும். நம்மளாலாம் கட்ட முடியாது. பூ கட்டுற பிஸ்னஸே எனக்கு பிடிக்காது. எதுக்கு உனக்கா? நான் கட்டின இந்த 1 முழமே எனக்கு போதும். நான் கட்டின இந்த 1 முழம் பூ எனக்கு போதுமா? என்ன அடத்தியே கட்டிச்சு. லைட்டு ஏர்லியா? அதை வெளியே போய் பார்த்துனாரேன். ஸ்கூலு தான் துட்டு தான். இந்த வரேன் கையில் போய் விடு. ஏன் நம்ம வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆகிக்குது? ஒய் அதெல்லாம் கை வைக்காத. அப்பா வருவார். இரு
இங்கே தான் ப்ராப்ளம். அப்பா கூட கூப்பிட்றா தீர். நான் வீட்டுக்கு இறங்குறா, நான் போய் கூட்டின்னு வரேன். எங்கே போயிருக்கேங்க எங்க? ஓ பேய் வரா மாதிரியே இருக்குது ஏங்க. வெளியே போய் பார்ப்போம். நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லையா? என்ன நடக்குதுங்க? கலந்து ஆலோசிக்கிறாங்க தெரு மூலையில். நான் ஏங்க ஹரி, ஐயோ அப்பா, என்ன இது தெரிகிறது? பேயா? தளபதி என்னம்மா இது அநியாயம் பார்க்குது? சாப்பிடலையே சாப்பிட. நம்ம வீட்டில் கரண்ட் இல்லை, நம்மளே ஒரு நோ சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் கரண்ட் கட் பண்ணிக்கிறானுங்க. எல்லா வீட்லேயும் கரண்ட் இருக்கு. லைட்டு கூட எரியுது. எல்லார் வீட்லேயும் கரண்ட் இருக்குது. பக்கத்தில் எல்லாரும். நம்ம வீட்டில் மட்டும் தான் கரண்ட் கிடையாது. என்ன பண்ணாங்க? எரியவே மாட்டாரு. எரியதான் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லை.